மனிதனுடைய ஆத்மாவில ஜீவனின் வித்துக்களே விதைக்கலாம், அழிவின் வித்துக்களே விதைக்கலாம். அப்போ அந்த ஆத்மா எப்படி இருக்குதுன்னா, ஒரு பெண்ணுடைய கற்பப்பை எப்படி இருக்கிறதோ அவ்வண்ணமாக ஒரு மனிதனுடைய ஆத்மா காணப்படுகிறதாக வேதத்துல நம்ம பார்க்கிறோம். என்ன பாஸ்டர் வித்தியாசமா சொல்றீங்களே, அப்படி எதனா வசனங்கள் இருக்கிறதா? யாக்கோபு 1ஆம் அதிகாரத்துக்கு நம்ம திருப்பிக் கொள்வோம். 14ஆம் வசனம், 13, 14, 15 வாசிப்போம். சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். ஆமென். ஆமென். அப்போ ஒரு எண்ணம் மனிதனுடைய மனதுல ஆத்மாவில விதைக்கப்படும் பொழுது அந்த எண்ணம் முதல்ல என்ன பண்ணுது, அது ஒரு சுய இச்சையாக இருந்தால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு அப்படின்னா அது வேர்கள் உள்ள அந்த ஆத்மாவிலே அந்த வேர்கள் ஆழமாய் சென்று அதுக்கப்புறம் இச்சை கர்ப்பம் தரிக்கிறதா. கர்ப்பம் தரித்து when lust hath conceived, conception takes place. அந்த இச்சை கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். அங்க ஒரு வளர்ச்சியை பார்க்கிறோம். அப்ப எல்லா மனிதனுடைய ஆத்மாவிலையும் ஒரு கருவறை என்று ஒன்று உண்டு. அங்குதான் விதைக்கப்படுவதும் முளைப்பதும் எழும்புவதும் வெளிப்படுவதுமாக இருக்கிறது. நம்ம ஆத்மா என்ற கருவறையில என்ன விதமான விதை விதைக்கப்படுகிறதோ அந்த விதை தான் வளரும். சரி, 2 விதமான வித்துக்களை குறித்து நான் பேச விரும்புகிறேன். ஒன்று தேவனுடைய வித்து, அடுத்த ஒன்று சாத்தானுடைய வித்து. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. தரித்திருக்கிறதுனா அந்த வித்தாக அதை வளர்ந்து எழுப்பி பலப்பட்டு அந்த பலன் நிமித்தமா ஜீவன் உண்டாகிற அந்த வாழ்க்கை முழுமையான ஒரு வாழ்க்கை. வித்து சிலவங்களுக்கு உள்ள இருக்குதுன்னா வித்து வளருவது கிடையாது. நான் சொல்றது தரித்திருந்து வளர்ந்து வளர்கிற வித்து. அந்த வளர்ந்து அது முதுமை பெறுகிற வித்துலதான் என்ன ஆகும்னா அந்த பாவம் என்ற காரியம் இல்லாமல் இருக்கும். அவன் தேவனால் பிறந்தபடினால் பாவம் செய்ய மாட்டான். அந்த வித்து யாரு? அந்த வித்து தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நீங்க வெளிப்பாடு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் பாத்தீங்கன்னா, ரெவலேஷன் சாப்டர் 12:17 பாத்தீங்கன்னா அதுல என்ன போடப்பட்டிருக்குன்னா, அங்க ஒரு வலு சர்ப்பத்தை குறித்து பேசப்படுகிறது. ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி உடையவர்களும் ஆகிய அவருடைய சந்ததியினர் மற்றவர்களோடு யுத்தம் பண்ண போயிற்று. இந்த சந்ததியினர் அப்படியே சந்ததியினர் அல்லது சந்ததியினர் அப்படின்னு சொல்லும் போதோ அது வித்தை குறிக்கிறது. அப்ப ஸ்திரீயினுடைய வித்து என்று சொல்லும்போது அது எதை குறிக்கிறது? சபையை குறிக்கிறது. ஸ்திரீ சபையை குறிக்கிறது. வித்து சபையில இருக்கிற விசுவாசிகளையும் கர்த்தருடைய வார்த்தையும் அது குறிக்கிறது. 1 பேதுரு 1:23 அழிவுள்ள வித்தினால் அல்ல. 2 விதமான வித்து இருக்கு. ஒன்று அழிவுள்ள வித்து, ஒன்று அழிவில்லாத வித்து. அதான் சொன்னேன், ஆண்டவருடைய வித்து, சாத்தானுடைய வித்து. அழிவுள்ள வித்தினால் அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினால் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நம்ம மறுபடியும் பிறப்பதற்கு காரணமே இந்த வித்து தான். ஆண்டவருடைய வார்த்தை என்ற சத்தியம் என்ற வித்து. இன்றைக்கு நம்ம ஆத்மா எப்படி இருக்கிறது என்று நம்ம ஆராய்ந்து பார்க்க போகிறோம். நம்ம ஆத்மா ஆண்டவருடைய வித்தை ஏற்றுக்கொண்டு அந்த வித்து நமக்குள்ளே வளர்ந்து கற்பம் தரித்து அது வளர்ந்து முழுமை பெற்று அதனுடைய ஜீவன் நம்ம ஆத்மாவிலையும் நம்முடைய சரீரத்திலையும் நம்மளுடைய வாழ்கிற அனுதின வாழ்க்கையிலையும் வெளிப்படுகிறதாகவும் இருக்கிறதா? அது நிமித்தமாய் ஜனங்கள் நம்மை பார்த்து இவர்கள் நம்மளுடைய கிரியையை கண்டு பிதாவை மகிமைப்படுத்துகிறார்களா? அல்லது நம்மளுடைய ஆத்மாவிலே கருவறையா இருக்க வேண்டிய நம்ம ஆத்மா சாத்தானுடைய எல்லா விதமான வித்துகளுக்கும் ஒரு ஏற்றுக்கொள்ளுகிற அல்லது அந்த அந்த காரியங்களை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு கல்லறையா இருக்கிறதா? இன்றைக்கு நம்ம ஆத்மாவுக்குள்ள கல்லறை இருக்கிறதா அல்லது கருவறை இருக்கிறதா என்று நாம் இன்றைக்கு ஆராய்ந்து பார்க்கணும். அதனுடைய வளர்ச்சி எப்படி, இந்த வித்து எப்படி வளரும்? இந்த சாத்தானுடைய வித்துக்கு இன்னொரு ஒரு பெயர் உண்டு. அந்த பெயரை நாம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சரி, இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல சாத்தானுடைய வித்தை குறித்து ஆராய்ந்து அறிவோம். அதுக்கப்புறம் தேவனுடைய வித்தை குறித்து நம்ம ஆராய்ந்து அறிவோம். சாத்தானுடைய வித்து எந்த வகையில அது காணப்படுகிறது? ஆண்டவருடைய வித்து கோதுமை மணிக்கு ஒப்பனையா இருக்கிறது. விதைக்கிற ஒரு மனிதனுடைய விதைக்கு ஒப்பனையா இருக்கிறது. அப்ப சாத்தான் வித்து எதற்கு ஒப்பனையா இருக்கிறது என்று நம்ம ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்கணும்.
ஒரு சில வசனத்தை நம்ம திருப்பி கொண்டு போகிறோம். ஏசாயா 59ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் நம்ம எடுத்துக்கொள்வோம். அதுக்கப்புறம் மத்தேயு 23:33 எடுத்துக்கொள்வோம். முதல்ல ஏசாயா 59 நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். இங்கு சாத்தானுடைய வித்தை குறித்து தெளிவாக ஆவியானவர் இங்கு விளக்கம் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். 59 யாரை குறித்து இங்க பேசுகிறார்? தேவனை விட்டு விலகி இருக்கிற மனிதர்களை குறித்து 1ஆம் வசனம், 2ஆம் வசனம், 3ஆம் வசனம் அக்கிரமத்துக்கும் பொய்க்கும் நியாயக்கேட்டுக்கும் தங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து நீதியை தேடாமல் சத்தியத்தின்படி வழக்காடாத மாயையை நம்பி அபத்தமானதை பேசி தீமையை கற்பம் தரித்து அக்கிரமத்தை பெறுகிறவர்களை குறித்து இங்க பேசப்படுது. இங்க மறைவு தீமை கற்பம் தரிக்கிற ஒரு காரியம். ஆத்துமாக்கு அந்த கற்பம் தரிக்கிற ஒரு கற்பம் தரிப்பது என்று சொல்லும்போது இட்ஸ் கால்ட் கிரியேஷன் அல்ல, ப்ரோ கிரியேஷன். ஏற்கனவே ஒரு படைக்கப்பட்ட ஒரு மனிதனால் படைக்கப்படுகிறது தான் ப்ரோ கிரியேஷன். படைக்கப்படுவது நம்மளால எதையும் படைக்க முடியாது, ஆண்டவர் தான் படைப்பின் அதிகாரியாக இருக்கிறார். இந்த கற்பப்பையில சாத்தானுடைய வித்து எப்படி காணப்படுகிறது என்று நாம் பார்க்கலாம். 5ஆம் வசனத்துல ஒரு கூட்ட ஜனத்தை குறித்து ஆண்டவர் இங்க பேசுகிறார். அந்த கூட்டம் எப்படி இருக்கிறதுனா, நீதியை தேடுகிறவர்கள் கிடையாதான், நீதியை தேட மாட்டாங்கன்னா சத்தியத்தின்படி வழக்காடுகிறவர்கள் அல்ல. சத்தியத்தின்படி வழக்காடுகிறவர்கள் என்று சொல்லும் பொழுது அதுக்கு அர்த்தம் என்னவென்றால் சத்தியத்துக்காக நிற்கிறவர்கள். சத்தியத்தை குறித்து சாத்தான் அந்த சத்தியத்துக்கு விரோதமாய் பேசும் பொழுது, இல்ல ஆண்டவர் நல்லவர் தான், ஆண்டவர் எனக்கு நன்மை செய்வார், ஆண்டவர் எனக்கு எல்லாவற்றிலையும் எது நடந்தாலும் நன்மைக்கு எதுவாக தான் நடக்கும், என்ன தீமை நடந்தாலும் ஆண்டவர் என்னை இந்த தீமையிலிருந்து விடுதலை செய்வார், இந்த வியாதியிலிருந்து எனக்கு பரிபூர்ண சுகத்தை தருவார் அப்படி நீங்க சொல்லும் போதோ சாத்தான் என்ன பண்ணுவோம்? வழக்காடுவான். சத்தியத்துக்கு விரோதமா பொய்களை வைத்து அவன் வழக்காடுவான். என்ன சொல்லுவானா, இது நடக்காது, ஆண்டவர் உனக்கு கெட்டவரா தான் இருப்பாரு, உன் வாழ்க்கை இப்படிதான் இருக்கும், உனக்கு உதவி செய்யறதுக்கு யாரும் கிடையாது, பாத்தியா பார் ஆண்டவரே உன்னை கைவிட்டு இருக்கிறாரு, ஆண்டவர் உன்னோடு நிற்கவில்லை என்றெல்லாம் பேசுவான். அப்போ சத்தியத்தை பிடித்துக் கொள்ளுகிறவர்களும் நீதியை தேடுகிறவர்களும் ஆண்டோடைய வித்து அவர்களுக்குள்ள இருக்கு. சத்தியமாகிய தேவனுடைய வித்து அவருடைய ஆத்துமாவில இருக்கிறபடினால் அவர்கள் வழக்காடுவார்கள். எப்படி வழக்காடுவாங்கன்னா சத்தியத்தின்படி வழக்காடுவார்கள். சத்தியத்தின்படி வழக்காடுவார்கள் அப்படின்னா இந்த பொய்யான காரியங்கள் மனதில் எழும்பும் பொழுது சாத்தான் அந்த வித்தை போடும் போது பொய்ய அவங்க வாழ்க்கையில விதைக்க முயற்சி படும் பொழுது யாரெல்லாம் வழக்காடுகிறார்களோ அவர்கள் சாத்தானுடைய வித்தை நிர்மூலமாக்கி போடுவார்கள். அது வளராதபடி, அதுக்கு இடம் கொடுக்காதபடி அதை அதனுடைய சர்ப்பத்து தலையை காலின் கீழ் நசுக்கி போடுவார்கள். ஆனா இந்த ஜனங்களும் சத்தியத்தின்படி வழக்காடுகிறவர்கள் இல்லை. எல்லாம் பொய்யும் நம்புகிறவர்கள், நீதியை தேடாதவர்கள், மாயையை நம்புகிறவர்கள். உலகத்தையும், உலகத்துல இருக்கிற பெருமை, உலகத்துல இருக்கிற பணம், உலகத்துல இருக்கிற புகழ்ச்சி, உலகத்துல இருக்கிற எல்லா விதமான அகங்காரம், கோபம், எரிச்சல், பகை, பழி வாங்குற தன்மை, ஈகோ, இதெல்லாம் நம்பி வாழ்கிற மனிதர்கள் எப்பவுமே அபத்தமானதை பேசுகிறார்கள். வாயை திறந்தா எல்லாம் அபத்தம் தான். தீமையை கற்பம் தரித்து இருதயத்துல எப்பவுமே தீமையை அவர்கள் நேசிக்கிறார்கள். தீமை அவர்கள் ஆத்துமாவிலே குடியிருந்து அந்த தீமை உள்ளே விதைக்கப்படுறதுனால அந்த தீமை இப்போ கன்சீவ் ஆயிடுது, கற்பம் தரிக்கிறது. அது நிமித்தமாய் அவர்களுடைய செய்கைகளை பார்க்கும்போது அவர்கள் அக்கிரமத்தை செய்கிறவர்களாய் இருக்கிறார்கள், அக்கிரமக்காரர்களாய் இருக்கிறார்கள். 5ஆம் வசனத்துல எப்படி இது நடக்குதுன்னா, முதல்ல சாத்தானுடைய வித்து அவருடைய ஆத்துமாவிலே விதைக்கப்படுகிறது. என்ன விதமான வித்து விதைக்கப்படுகிறது? அதனுடைய பெயர் என்னன்னா, கட்டுவிரியான முட்டைகளை அடைக்காத்து. சாத்தானுக்கு இன்னொரு பெயர் உண்டு, அது என்னன்னா பாம்பு, சர்ப்பம். அப்ப அவனுடைய பெயர் பாம்பு, சர்ப்பம் என்று அழைக்கப்படுகிறது, வலு சர்ப்பம் என்று அழைக்கப்படுகிறது. ஆதி ஆகமத்துல சர்ப்பமாய் தொடங்கினவன் வெளிப்பாடு சுவிசேஷத்துல வலு சர்ப்பமாய் பார்க்கிறான். அதுக்கு காரணம் என்ன? பரிசுத்தவான்கள் அவனுக்கு இடம் கொடுத்து ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம போகும்பொழுது சவுல் மாதிரி ஆட்கள், யோனா மாதிரி ஆட்கள், அநேக ராஜாக்கள் இவங்கெல்லாம் கீழ்ப்படியாம போகும்பொழுது அந்த கீழ்ப்படியாமை அவனுக்கு உணவாய் இருந்து அந்த சாதாரண சர்ப்பம், ஆதி ஆகமத்துல இருந்த சாதாரண சர்ப்பம் வெளிப்பாடு சுவிசேஷத்துல வலு சர்ப்பமாய் வளர்ந்து வல்லமையோடு அவன் சபையை எதிர்க்க அவன் எழும்புகிறதை நாம் காண்கிறோம். அந்த மாதிரிதான் நம்ம வாழ்க்கையிலையும் அவன் முதல்ல பிசாசானவன் முட்டைகளை இடுகிறான். அந்த முட்டைகள் தான் சாத்தானுடைய வித்து. இந்த முட்டைகளை எங்க என்றானா நம்முடைய ஆத்மா என்ற அந்த கூண்டிலே அவன் அந்த முட்டைகளை இடுகிறான். அந்த முட்டைகளை நாம் அழித்து போட வேண்டும். நாம் அதை அழிக்காவிட்டால் அந்த முட்டைகள் ஒண்ணு அழிக்கணும், ஒரு சிலர் அதை அழிப்பார்கள், இல்லை என்றால் ஒரு சிலர் அதை அடை காப்பார்கள். அடை காக்கிறது என்றால் அதன் மேலேயே தியானமாய் இருந்து அந்த காரியங்களை நினைத்து 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 அந்த முட்டைகள் சூடு ஏறி 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 கடைசியில அந்த முட்டை பொறிஞ்சு
அந்த முட்டைகள் இருந்து அது நெருக்கப்பட்டதுனால விரியன் பாம்புகள் அதுல இருந்து புறப்பட ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் கட்டு விரியன் முட்டைகளை அடைக்காக்குறது, இந்த விரியன் பெரிய பாம்பு முட்டைகளை போடுகிறது. அந்த முட்டைகளை கட்டு விரியன் முட்டைகளை நம்முடைய ஆத்துமாவிலே அடை காக்கிறதுனால, உதாரணத்துக்கு இப்போ ஒரு கோபம் இருக்கு, எரிச்சல் இருக்கு, துக்கம் இருக்கிறது, அவிசுவாசம் இருக்குது, கவலை இருக்கிறது, கேள்விகள் இருக்குது, ஏன் ஆண்டவர் இந்த காரியத்தை செய்கிறார் என்று. அப்ப ஆண்டவர் மேல ஒரு கசப்பு உண்டாகிறது. அதை யோசிச்சு 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 யோசிக்க, அதிகமா அதன் மேல் தியானம் பண்ண, அதிகமா அதை யோசிக்க, அதிகமா அதுல நாட்டத்தை செலுத்த, அவன் இட்ட அந்த பொய் ஆகிய பொய் முட்டைகளை நீ அடைக்காக்கும் பொழுது அந்த கோபம் என்ன ஆகுதுன்னா அகங்காரமாய் மாறுகிறது, அகங்காரம் இருமாப்பாய் மாறுகிறது, இருமாப்பு அக்கிரமமாய் மாறுகிறது. கடைசியில பெருமை உன் வாழ்க்கையில வந்து உன் அழிவுக்கு, உன்னுடைய ஆத்மாவிலிருந்து புறப்பட்டு வந்த இந்த கட்டு விரியான் முட்டைகள் இருந்து புறப்பட்டு வந்த விரியன் பாம்பு குட்டிகளே வளர்ந்து சர்ப்பமாய் மாறி அது உன்னை தீண்டி கடைசியில அதனுடைய விஷத்தினாலே உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு வந்த குணாதிசயத்து நிமித்தமாக இன்னைக்கு நிறைய பேர் அழிந்து போவதற்கு காரணம், நிறைய பேர் ஆண்டவர் கொடுத்த நல்ல கணவன், நல்ல புருஷன், நல்ல வேலை, நல்ல வருமானம், நல்ல பிள்ளைகளை இழந்து போவதற்கு காரணம் என்னவென்றால் அவர்களுடைய ஆத்துமாவிலே இருந்து புறப்பட்டு வருகிற எண்ணங்களே, சிந்தனைகளே அது வளர்ச்சி பெற்று கர்ப்பம் தரித்து முளைத்து எழுப்பி இந்த முட்டைகளுக்கு உதாரணமா ஒரு வசனத்தை நாம் பார்க்கலாம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், Hebrews chapter 12 verse 15 வாசிக்கிறேன். ஒருவனும் தேவனுடைய கிருபை எழுந்து போகாதபடி யாதொரு கசப்பான வேர் முளைத்து எழும்பி உலக முளைக்குமா, அப்புறம் எழும்புமா, அப்புறம் என்ன பண்ணுமா, கலகத்தை உண்டாக்கும். இந்த கலகம் வந்ததுனாலதான் இன்னைக்கு அநேகருடைய ஆத்துமா தீட்டுப்பட்டு இருக்கிறது. தீட்டுப்படுகிறது என்றால் என்னன்னா, ஆண்டவருக்கு மனவாட்டியா இருக்கிறவர்கள் மற்ற காரியங்களுக்கும் அந்த மனவாளனுக்கு உண்மையா இல்லாம மற்ற காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது அவர்கள் ஆண்டவரோடு செய்த உடன்படிக்கையை மீறி, ஒரு மனைவி எப்படி தன் கணவனிடத்திலே உண்மையா இல்லாமல் வேறொரு மனுஷனோடு வேறொரு மனிதர்களோடு அவள் தவறு செய்யும் பொழுது சரீர பிரகாரமாய் அவள் தீட்டுப்பட்டவளாய் மாறிவிடுகிறாள், தீட்டு உள்ளவளாய் அவள் மாறிவிடுகிறாள். அதுதான் இங்க சொல்றாரு ஆண்டவர். இந்த மாதிரி முட்டைகள் உள்ளே இருந்து அவைகளை நீங்க அடைக்காத்து, அவங்க அடைக்காத சூடு நிமித்தமாய் அந்த முட்டைகள் குறிக்கும் பொழுது அதுல இருந்து புறப்பட்டு ஒரு விரியன் பாம்புகள், விரியன் பாம்பு முதல்ல அது அடை முட்டை, அதுக்கப்புறம் அது விரியன் பாம்பு குட்டிகளா மாறுகிறது, அப்புறம் அது வளர்ந்து சர்ப்பமாய் மாறுகிறது. முட்டையா இருக்கும் போது சீக்கிரமா அதை முடிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. விரியன் பாம்பு குட்டியா இருந்தா கூட சாவடிச்சிடலாம். ஆனா அது சர்ப்பமாய் மாறி அப்புறம் வலு சர்ப்பமாய் மாறும் பொழுது அதனுடைய அடிமை, அதனுடைய ஆதிக்கத்திலையும் அதனுடைய அடிமைத்தனத்திலையும் மனிதர்கள் மாட்டி தவித்து சின்னாபின்னமாய் அவர்கள் வாழ்க்கை மாறுகிறது. ஏன்னா அந்த விஷத்தை அவங்க மேலதான் அந்த சர்ப்பம் காக்கும். நல்லா தெரிஞ்சுங்க, நீங்க என்னத்தான் அட்டை காத்தாலும், என்னத்தான் அதை பராமரிச்சாலும், அதுக்கு சாப்பாடு போட்டாலும் சாத்தான் உங்களுக்கு உதவி செய்ய வர மாட்டான். கொல்லவும் திருடவும் அழிக்கவும் தவிர வேறு ஒன்றுக்கும் அவன் வரான். நம்மளுடைய குணாதிசயங்கள் நிமித்தம் தான் இன்றைக்கு நம்ம சமாதானம் இல்லாமல், சந்தோஷம் இல்லாம, இளைப்பாறுதல் இல்லாம, நம்மளுடைய அவிசுவாசம், ஆண்டவர் மேல விசுவாசம் இல்லாத தன்மையும் அவிசுவாசத்தை நிமித்தம் தான் இன்னைக்கு நம்ம வலியிலையும் வேதனையிலையும் வியாதியிலையும் கஷ்டப்பட்டு தீட்டுப்பட்டு இருக்கு. இந்த கசப்பான வேர் எப்படின்னா ஃபர்ஸ்ட் முளைக்கப்படுகிறது. முளைக்கிறதுக்கு அது விதைக்கப்படணும், முதல்ல விதைக்கப்படும், அப்புறம் தான் முளைக்கிறது. முளைத்த பிறகு எழும்புகிறது, முளைத்து எழும்பி, முளைத்து பிளஸ் எழும்பி எழும்புகிறது. எழும்பி அது நிற்கும் பொழுது உங்க வாழ்க்கையிலே அது கலக்கத்தை உண்டாக்குறது. அநேகருடைய வாழ்க்கை இன்னைக்கு தீட்டுப்பட்டு தீட்டோடு வாழுகிற விசுவாசிகளுடைய வாழ்க்கையில இப்பேற்பட்ட முட்டைகள் உள்ளே இருக்கும் பொழுது இந்த காரியங்கள் நடக்கும்.